மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஒன்றியம் மேல அரசடி பஞ்சாயத்து தலைவராக செயல்புரிந்து வருகிறேன். நான் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன். எனது கணவர் IRSL துணை கமிஷனராக சுங்கத்துறையில் செயல்பட்டு வருகிறார். எனது கணவர் சொந்த கிராமம் மேல அரசடி பஞ்சாயத்து புலிமரத்து அரசடி ஆகும். தான் பிறந்த ஊரில் நமது மக்களுக்கு சில அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று மேல அரசடி பஞ்சாயத்து பொது தொகுதியாக இருந்தாலும் அதில் பட்டியல் இனத்தை சார்ந்த நான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். நான் வெற்றி பெற்ற முதல் அங்குள்ள சில மேலாதிக்க ஜாதி வெறுப்புடைய சில நபர்கள் திருமதி மல்லிகா மாரியம்மாள் ஐயாவு, திரு சதீஷ் அழகு செட்டியார் அவர்கள், திரு மாரியப்பன் ஐயப்ப ரெட்டியார் அவர்கள், திரு சண்முகராஜ் தேவர் ஊர் தலைவர், திரு முருகேசன் பெருமாள் ரெட்டியார், திரு சண்முகநாதன் தேவர் அவர்கள் இவர்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக என்னை எந்த பணியும் செய்ய விடாமல் தடுத்து வந்தார்கள். 3/1/2025 காலை 11 மணி அளவில் நான் எனது கிராமத்தில் மேல் அரசடியில் ஏற்கனவே போர் போடப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றில் மோட்டார் பொருத்த கான்ட்ராக்டரின் வேலையாட்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த இந்த மேற்படி நபர்களும் இவர்களோடு மற்றவர்களும் இணைந்து கொண்டு என்னை இங்கு மோட்டார் மாற்றக்கூடாது என்று பேசினார்கள். அப்போது திருமதி மல்லிகா அவர்கள் என்னை பார்த்து, நீ ஒரு பள்ளச்சி, நீ பள்ள பயலுக்கு இங்கு ஏன் மோட்டார் மாட்ட வர? மோட்டார் மாட்டினா உன் தலைமுடியை அறுத்து விடுவேன் என்று கூறி என்னை பார்த்து ஆவேசமாக கத்தினார். அப்போது மாரியம்மாள், சதீஷ், மாரியப்பன் 3 பேரும் ஆவேசமாக என்னை அடிக்க முன்வந்தார்கள். இந்த பள்ள தகாத வார்த்தை கத்தினார்கள். சண்முகராஜ், முருகேசன், சண்முகநாதன் 3 பேரும் என்னை ஓங்கி அடிக்க முன்வந்தார்கள். தொலைஞ்சாதான் நம்ம பஞ்சாயத்து நல்லா இருக்கும் என்று ஆவேசமாக கத்தி கொண்டு வந்தார்கள். இதனால் நான் செய்வது அறியாது திகைத்து நின்றேன். சட்டப்படி நான் ஒட்டப்பிடாரம் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் அனுமதி வாங்கிதான் இந்த வேலையை விதிமுறைகளின்படி ஒப்பந்ததாரருக்கு பணி உத்தரவு வழங்கப்பட்டு பணியாளர்கள் பணி செய்து கொண்டு இருந்தனர். எனது மேல அரசடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு 7 கிராமங்கள் இருக்கிறது. அதில் மேல அரசடியில் பஞ்சாயத்து பொதுக்குளம் இருக்கிறது. இந்த பொதுக்குளத்திலிருந்துதான் நான் அருகில் வசிக்கும் புளியமரத்து அரசடி பட்டியலின மக்களுக்காக ஒரு பைப்லைன் மூலம் தண்ணீர் கொடுப்பதற்காக இந்த முயற்சி செய்தேன். மேலரசடியில் கிராமத்தில் மட்டும் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஆதிக்க ஜாதி வெறுப்புடன் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த நான் தேர்வு செய்யப்பட்டதனால் இவர்கள் என் மீது எப்போதும் கடுமையான ஆத்திரத்திலும் கோபத்திலும் கடந்த காலங்களிலேயே செயல்பட்டு இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் என்னை வேலை தேடி பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு உள்ளே வைத்து இவர்கள் பூட்டிவிட்டார்கள். அதன் பின் அதிகாரிகள் வந்து என்னை மீட்டார்கள். அப்போது நான் மேலதிகாரியிடம் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. படித்து பட்டம் பெற்ற நான் ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தள்ளப்பட்ட சமூக மக்களுக்கு சில நல்ல அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சி செய்து வந்தேன். இன்று என்னை ஜாதி குறித்து இழிவாக பேசி அவமானப்படுத்திய இவர்கள் மீது 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டுகிறேன். பொதுக்குளத்திலே அனைவருக்கும் தண்ணீர் எடுத்து அருந்துவதற்கு உரிமை இருக்கிறது. இவர்கள் பொதுக்குளத்தில் இருந்து பட்டியலின மக்கள் இருக்கும் புளிய மரத்து அரசடிக்கு தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று இவர்கள் தீண்டாமை உணர்வுடன் தான் செயல்படுகிறார்கள். எனவே இவர்கள் மீது தீண்டாமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க அன்புடன் மீண்டும் வேண்டுகிறேன். என்னை சட்டப்பூர்வமான பணியை நிறைவேற்ற விடாமல் சாதி இந்து கலவர கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் சார்பு ஆய்வாளர் திரு சீதாராமன் அவர்களை IPL GET கேட்டுக்கொள்கிறேன். சஸ்பெண்ட் செய்யுமாறு அன்புடன். இன்று மேல அரசடி பஞ்சாயத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகு நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். என்னுடைய படிப்பு வேலைகள் அனைத்தையும் உதறிவிட்டு மாமேதை டாக்டர் அம்பேத்கர் உடைய வழியில் எளிய பட்டியலின பழங்குடியின வகுப்பை சார்ந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று மேல அரசடி பஞ்சாயத்து பொது தொகுதியில் நான் நின்று பட்டியல் இன பழங்குடி வகுப்பை சார்ந்த நான் வெற்றி பெற்றேன். ஆனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பொதுக்குளத்தில் மோட்டார் பொருத்தி குடிநீர் கொண்டு செல்ல முடியவில்லை என்று மிகவும் வேதனை அடைந்தேன். காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நான் நேரடி மக்களோடு இருந்தேன். நடைபெற்ற சம்பவத்திற்கு மிகவும் மன உளைச்சல் வேதனை அடைந்தேன். இன்று இரவு 11 மணிக்கு என் கணவர் மற்றும் உறவினர்களை சந்தித்தேன். மனக்குமுறலை வெளிப்படுத்தினேன். அவர்கள் கொடுத்த ஆதரவினால் இப்போது இந்த புகார் மனுவை தங்கள் பார்வைக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த புகார் மனுவை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுகிறேன். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்டுகொள்ளுமா, இவர்களை கைது செய்யுமா என கேள்விக்குறியோடு நிற்கிறேன். பத்திரிகையாளர்களை சந்தித்து தெரிவித்தேன். திருமதி டாக்டர் ரோகிணி ராஜ், BDS ஊராட்சி மன்ற தலைவர், மேல் அரசடி ஒட்டப்பிடாரம் ஒன்றியம், தூத்துக்குடி மாவட்டம்.
மக்கள் வாழும் புளியமரத்தடி அரசடி கிராமத்திற்கு ஏன் தண்ணீர் எடுத்து செல்ல அவர்கள் அனுமதிக்கவில்லை? அவர்களுடைய மனநிலைமை எதை நோக்கி இருக்கிறது? ஒரு உயர்ந்த வகுப்பை சார்ந்த ஒருத்தர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டியலின மக்களுக்கு ஒரே பஞ்சாயத்தில், ஒரே பொது நிதியில், ஒரே திட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த பைப் லைனில் இன்றைக்கி மாட்ட முடியாமல், தண்ணீர் கொடுக்க முடியாமல் அவர்கள் இன்றைய தினம் வேதனையோடு இருக்கிறார்கள். எனவே இதற்கு காரணமான சமூக குற்றவாளிகள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு 1989 வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளிகளை கைது செய்ய இன்றைய தினம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக தூத்துக்குடியிலிருந்து காந்தி மல்லர் நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசு விரிவான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அங்கு அந்த போரில் மின் மாட்டாரை அமைத்து இந்த பட்டியலின பழங்குடி மக்கள் வசிக்கும் புளியமரத்தடி அரசடி கிராமத்திற்கு உடனடியாக தண்ணீர் வழங்க வேண்டும். சமூக நீதி, சமநீதி எல்லாம் பேசும் இந்த அரசு இதிலேயும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டுகிறேன்.